எந்த வண்டி பாருங்க. ஓகே நண்பா, இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னு பார்த்துக்கிட்டீங்க, எல்லாரும் ரொட்டேட்டர் தான் ஓட்டுங்கிறாங்க. கலப்பு ஒருத்தர் கூட வேணான்ட்டாங்க. நேற்று ஒரு நாள் தான் வந்தான், இன்னைக்கு கோகுல் இன்னைக்கும் லீவு போட்டான். பைப்பில் சரி அதுங்காட்டி மாப்பிள்ளை எங்கேயும் சுற்றிட்டு இருந்துட்டு கரெக்டாக இன்றைக்கி வந்து மாட்டிக்கிட்டான். பார்ப்பலாம். இன்னைக்கு ஜேசிபியும் வேலை இல்லை ப்ரோ, அதனால் என் தம்பியும் வரமிட்டான். அதனால் 2 வண்டியும் ரொட்டேட்டர் ஓட்டத்துக்கு போகுது. கலப்பு வண்டியெல்லாம் எதுவுமே எடுக்கலை. அதெல்லாம் அது வாக்கில் அப்படியே நிற்கிது. அதனால் நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டேன் பின்னாடியே துரத்துவோம். ஓகே நண்பா, இது மாதிரி 2 வண்டியும் ஜோடியாக ஓட்டுறது எப்பயோ ஒரு இடம் தான் வாழ்க்கையில் அதிசயம் மாதிரி நடக்குது ப்ரோ. கோவல் நேற்று வந்தான், இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரில, லீவு போட்டான். அப்புறம் அதனால் வந்து சரி ஆள் ஒரு டீயும் குடிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டாங்க. அதனால் டீ பேக்கரி நேற்று டீயும் சாப்பிட்டேன். அப்படி கிளம்பலாம். மானம் பாருங்க, இந்நேரத்தில் என்னான்னு தெரியல, எவ்வளோ மோடம் போட்டுக்கிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு வேதப்பு காடு கொஞ்சம் இருக்குது, அதை ஓட்டிட்டு வந்துட்டு அப்புறம் அப்படியே புறக்காடு ஓட்டிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. மானம் பாரு, நேற்றுலாம் நைட்டு சரி இடி இடிச்சுது. வந்துடும் வேலைக்கு எடுத்துடும்னு நினச்சேன், நல்லா வேலை நைட்டு வரல. அதனால் இன்னைக்கு 2 ரொட்டேட்டரை போட்டு எல்லாம் ஓட்டிட வேண்டியதான் ப்ரோ. அதனால் நிறுத்தி பேக்கரியில் ஒரு டீயை போட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் ப்ரோ. வாடா உக்காளி, அதுக்காடி செல்ல பார்க்குறான். அங்கே தளவு போ. தளவுக்கு போங்கடா, அங்கே காடு காடு இதுதான் ப்ரோ ஓட்டணும். நல்லா பூண்டு முளைச்சி கிடக்குது ப்ரோ. அதனால் வந்து காட்டுக்காரர் ஒரு சால் ஓட்டி விடுங்கப்பா, அப்படியே நெல் நடுறதுக்கு கரெக்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு ப்ரோ. அதனால் வந்து வேறு எவ்வளோ பூண்டு, இதை காட்டாக காடுன்னு சொல்ல மாட்டேங்க. ஓட்டி முடிக்கும் போது தான் அது காடா இல்லை என்னான்னு சொல்ல முடியும், அந்த அளவு கண்டிஷன் இருக்குது. அதெல்லாம் காட்டிட்டேன், இது காடே இல்லை. அப்படி காட்டிடுறேன். இது பார்த்தா தெரியுமா இதில் இந்த காட்டோடல அழகலாம் ப்ரோ. இது பாருங்கள், இதை காடுன்னே தெரியாது உங்களுக்கு. ஓகே மாப்பிள்ள போகலாம். இன்னும் ஓட்டினா தான் காடுன்னு தெரியும். ஓகே நண்பா, வண்டிக்கு ஒரு என்னோடய கணிப்பு கரெக்டாக இருந்தால் 10 மணி நேரம் ஓடும். வண்டிக்கு ஒரு 5 மணி நேரம் ஓடும் ப்ரோ. பார்க்கலாம் என்ன நேரம் முடியுதுன்னு பார்ப்போம். அதான் வரப்பு. பை பைப் போட்டு எடுத்து போடலையே. அந்தாண்டா வாய்க்கால் விட்டுருங்க, வாய்க்கால் விட்டுறப்பா, வாய்க்கால் அவ்வளோதான்.
ஓகே நண்பா, இது ஒரு வண்டியில் ஓட்டலாம். மானம் வேறு ஒரு மாதிரி மழை வர்றதுனால சரி 2 வண்டியிலையும் போட்டு வேலையை முடிச்சுட்டலாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் ஓட்டிட்டு வருது. ஏய் ஏய் 13 RPM கூட லோடுல இது. ஏன்னா வச்சுக்கான் ப்ரோ, அந்த வண்டி கொஞ்சம் வெடுக்குன்னு போவோம். அதனால் வந்து சரி பைசன் பை வெடுக்குன்னு போவோம். அதனால் வந்து இது கொஞ்சம் RPM டவுன் பண்ணிக்கிட்டால் 2 ஈக்குவலான ஸ்பீடு போகணும்னு வச்சுக்காங்களேன். அதுதான் ஒரு RPM டவுன் பண்ண சொன்னோம். இந்த வயல் ஓட்டு. ஓகே ப்ரோ, இது பாருங்க எல்லாம் பூண்டு 1000 தான் இருந்தாலும் வந்து இந்த வண்டியில் வந்து ஃபினிஷிங் அருமையாக இருக்கும் பைசன் பையில். ஏன்னா இது வந்து 540க்கு மேலே சுற்றும். ஆனால் அந்த டூயல் கிளச் வண்டியெலாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி 540 மட்டும் தான் சுற்றம்னு வச்சுக்காங்களேன். இது வந்து கொஞ்சம் ஃபினிஷிங் அது ஆகாது. அதனால் வந்து இப்போ தான் என் தம்பியை 4 நாளாக ஜேசி போட்டிகிட்டு இருந்தான். அந்த கட்டி எல்ஜே பிளேடு போட்டதுலேருந்து அந்த கட்டி பார்க்க வரவே இல்லைன்னு வச்சுக்காங்களேன். இன்றைக்கி தான் வரோம். அதனால் வந்து பார்த்ததையும் இந்த பிளேடு எதுக்குடா எடுத்து போட்டேன், இவ்வளோ பணத்தை போட்டு எடுத்து போட்டு ஃபினிஷிங்கும் வரல, ஒன்றும் வரல, பில்லும் வெட்டலை, என்னடா கத்தி அப்படின்னு சொல்லிப்பேன்னு வச்சுக்காங்களேன். அப்புறம் அதுக்குன்னு என்ன ப்ரோ பண்ணுறது, பணத்தை போட்டு எடுத்து போட்டோம். அதனால் வந்து வேலையை முடிச்சுட்டு போக வேண்டியதான், ஓட்டிட்ட காலி பண்ணி விட்டு போக வேண்டியதான் ப்ரோ. எல்லாம் பில்லு ஏறி போச்சு. மக்காச்சோளம் போட்டிருந்தாங்க இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி. அதனால் வந்து மருந்தடிக்க கூப்பிட்டா கூட யாரும் வரமாட்டேங்கிறாங்களாம். அதனால் ஒரு சால் ஓட்டி விட்டலாம். ஓட்டி விட்டு அப்புறமேட்டு நெல்லட்டுலாம் அப்படியே சேர் ஓட்டிக்கலாம். இது பூண்டு ரொம்ப முத்தி போயிடும். அதனால் ஒரு சால் ஓட்டி போட்டால் காயும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அதனால் பார்த்துட்டு ஓட்டிக்கிறாங்கன்னு. ஓகே நண்பா, இப்போ தான் மத்தியானம் தான் வந்தோம்மா. அதுங்காட்டி வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதனால் சாப்பிட்டு வந்துடலாம்டா. ஓகே ப்ரோ, சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டாங்க. என்ன சாப்பாடு வாங்கிட்டு வந்துக்கிறான்னு தெரில. சரி வந்ததே மத்தியானம் தான் வந்தோம்மா, அதனால் சரி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஜித் பிரியாணி வாங்கினோம்னா, அதனால் பிரியாணி வாங்கிட்டு வந்துருக்குது ப்ரோ. மழை காலையில் கூட வலிஞ்சோட மழை பெஞ்சிருச்சு ப்ரோ. அதனால் வேறு வழியே இல்லை. இல்லைன்னா நான் முன்னே எடுத்துருப்பேன். இதெல்லாம் 2 வயல் ஓட்டியாச்சு, 1.5 வயல் ஓட்டியாச்சு. இன்னும் தானே பாதி இருக்குது. எல்ஜே பிளேடு தான் ப்ரோ ரொம்ப மோசம். அப்படியே ரோல் ஆகுது, சுற்றுது, பெரிய தலைவலி. ஏதோ எடுத்து போட்டாச்சு. இந்த ஒரு ஐட்டமும் இந்த கத்தியை தேய்ச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சுது. அதுங்காட்டி அவன் மாப்பிள்ளை பிரியாணி கேட்டான்னு சொல்லி பிரியாணி வாங்கிட்டு வந்தாச்சு. எங்கே போயிட்டா ஏன் மாப்பிள்ளை? பிரியாணி தான் இறங்குமா? நீ தான் பிரியாணி கேட்டியா? அவளா எதுவுமே சொல்லல. அவன் சாப்பாடு என்ன வாங்கிட்டு சாப்பிடலாம். நமக்கு இந்த பிளேடு செட் ஆகாது மாமா. இது மொத்தம் முடிஞ்சா கூட பொண்ணா நல்லா ஓட்டி போட்ட காடுக்குது பார்த்தியா, அதுக்கு ஆகும். எனக்கு சுத்தமாக ஆகுல்றா. சரி ஓகே ப்ரோ, வாங்க சாப்பிட்லாம். அதுக்கு நம்ம ஆசிட் கொடுக்க முட்டானடா, எல் பிளேடே எடுத்துருக்கலாம். சரி என்ன பண்ணுறது, நம்ம சப்ஸ்கிரைபருக்கோசரம் அது என்ன வேகம் போதும், ஆனால் வெட்டிட்டு போயிடுது. இது பொறுமையாக தான் வருது அந்த அளவுக்கு. இல்லை அவருக்கு அந்த ஓட்டி போட்ட காட்டுனா. ஓகே ப்ரோ, சாப்பிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். துண்டு பார்க்கணும், வவுறு எரியணும். அட பாவீங்களா என்னை விட்டுட்டு சாப்பிட்றீங்களேன்னு சொல்லுவான். அவன் காலேஜ் எதுக்கு போனான்? ஓகே நண்பா, வாங்க சாப்பிட்லாம். விதவிதமாக சாப்பிடுவாங்க காலேஜில் சுஜித் விதவிதமாக சாப்பிடுவானா? சாப்பிட்டோம். போலாமா? சரி அவன் எடுத்து போட்டு வா. இந்த ஹோட்டல் அதை எடுத்து அந்தானே காட்டு வெளியே போட்டு வாமாப்ல. ஏய் ஆசை அவுகாதம்டா, அப்படியே ஒன்று அந்தானே வெளியே போட்டு வா. ஓகே நண்பா, அதுங்காட்டியும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு பெரிய வண்டியில் டீசல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. டீசல் இல்லை, அதனால் வந்து என் தம்பி டீசல் அடிச்சுட்டு வரான் அப்படின்ட்டுருக்குறான். அதனால் டீசல் அடிச்சுட்டு வந்துட்டு தான் கொஞ்சம் கமெண்ட் ரீட் பண்ணலாம். ஏன்னா 5-10 நாளுக்கு கமெண்ட் இருக்குது. சாப்பிட்டு வச்சாட்டி அவ்வளோ பெரிய பட்டமாக்குதா, அதனால் அவன் டீசல் அடிச்சுட்டு வந்த வாட்டி கொஞ்சம் கமெண்ட் ரீட் பண்ணலாம் ப்ரோ. எடுக்கலாம்.
ஓகே நண்பா, பார்த்துக்கிட்டிங்கன்னா வச்சுக்காங்க பூரா ரோல் ஆகி போச்சு. இது எப்படி 740 போட்டால் கூட வெளியே பிடிங்கிட்டு வர மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? அவ்வளோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக ரேஸ் வைய கொடுக்குதான்னு பார்ப்போம். அது ஃபுல்லாக போதும். யாருக்கு அப்படியா போட்டு பார்த்துக்கலாம். எத்தனை RPM டவுன் ஆகுது? புகையே முட்டிருச்சு. மாப்பிள உங்க வீட்டில் இப்படி புகை வந்துருக்குதா? இந்த கத்தியை வாங்கி போடுங்க, புரியுங்க சாவிங்க. நீதாண்டா நீதாண்டா ஓட்டுறா மாப்பிள. மேலே வச்சு முதல்ல நாளாக்கி போட்டு மூணாக்கி போட்டு அது இன்னும் ரோல் ஆகும்டா. மேலே வச்சு 10 மடம் இதை பிச்சு ரொம்ப ஓவராக இந்த பிளேட் ராவடி பண்ணுது ப்ரோ. ஓகே நம்ம இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணுறோம், 740 போட்டு ஓட்டிட்டுக்கிறோம். என்றைக்குமே என் வாழ்க்கையிலேயே வந்து இவ்வளோ பிளேட்டில் வந்து நான் 740 யூஸ் பண்ணதே இல்லை. எல்லாம் பிடிக்கிட்டு போயிடுச்சா மாப்பிள? ஏய் எல்லாம் போயிடுச்சா? சரிதா அப்படியே ஓட்டு. 5 லிட்டர் காலி. ஏய் 5 லிட்டர் காலி. மணிக்கு 5 லிட்டர் போச்சு. 4.5 லிட்டர் தான் ப்ரோ ஆவரேஜே எடுக்கும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக 5 லிட்டர் டீசல் அசால்ட்டாக ஓடிடும். ஏன்னா ஓவர்லோடு வாங்குது வண்டி. என்ன பண்ணுறது, இவ்வளோ பூண்டு காடு வேறு வழியில் ஓட்டவும் முடியாது. அதனால் சரி ஓடிட்டோம். என்ன ஆனாலும் சரி இந்த கத்தியை தேய்க்காத விட்றதில்ல. 5 மணி நேரம் தான் ப்ரோ ஓட்டிருக்கிறோம். அதுங்காட்டியுமா அரை கத்தி போயிடுச்சு ப்ரோ. 50 மணி நேரம் கூட நான் இருக்க முடியாது ஆட்டுக்குது. இவ்வளோ மோசமாக போகணும்னு நினச்சி கூட பார்க்கல. ஓரளவு பூண்டு காட்டு ஓட்ட முடியாதுன்னு நினச்சேன். ரொம்ப பூண்டு ரொம்ப சுற்றிக்கிட்டா தான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினச்சேன். இது என்னடானா இந்த இப்போ தெரியுது பாருங்க, இந்த பூண்டுக்கே எல்லாம் ரோல் ஆகுது. இப்போ இந்த வண்டியில் ஓடுறதுன்னு எல் பிளேடு. இது ஒன்றும் பெருசாக டேமேஜே இல்லை. அது என்னடானா ஓவர் டேமேஜ் பிளேடு. சத்தியமாக எல்ஜி பிளேடு ஆசை கூட எடுத்து போட்டு ஒரு செட்டு ஓட்டலான்னு எடுத்து போடாதீங்க. பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவீங்க ப்ரோ. இந்த ரொட்டேட்டர் பாருங்க அக்கடான்னு ஓடிட்டு வருது. எந்த பிரச்சனையுமே இல்லை. அந்த ரொட்டேட்டர் அவ்வளோ வேலை காட்டுது. என்ன ஆகி போயிட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா மாப்பிள்ளை வண்டியில் டீசல் ஃப்ரை ஆகலை. இன்னொரு 1/4 மணி நேரம் ஓடும். அதனால் அவன் டீசல் ஊற்றுறது டீசல் போய் தூக்கிட்டு வர ஆரம்பிச்சிட்டான். போனால் ஏன் தான் இருக்குது, வந்து தான் ஆகணும். எங்கேயும் எஸ்கேப் ஆக முடியாது. ஏமாப்ல பார்த்து புது போனாயே நெளிச்சு விடாத. இப்போ தான் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்துருக்குது. அதுதான் இருக்கக்கூடாது அவனுக்கு. கீழே விழுந்துருச்சா முள்ளு சுத்தமா? சவுண்டு வந்துச்சு, ஆரன் சவுண்டு. அப்போ இன்னும் ஓடும், சவுண்டு வரும், பீப் சவுண்டு வரும். ஆமாம் 2 லிட்டர் இருக்கும் போதே பீப் சவுண்டு அலாரம் அடிக்கும். 1/4 மணி நேரம் ஓட்டலாம். பீ பீன்னு கத்தி டிஸ்டர்பன்ஸ் பண்ணும். தூக்கு தூக்கு. எப்படி மாப்பிள்ள தூக்குறது? எதுக்கு? அப்பா கூட ஐயோ சரி, அந்த வாட்டி மாற்றி விட்டு சொல்கிறேன். தான் ஃபோன் பண்ணாங்க. எந்த எங்கம்மாவா? என்ன உங்கள் அப்பா எங்கிட்டு வந்தாப்பிலையம்மா? எங்கிட்டு வந்தாப்பிலையம்மா? எங்கள் வீட்லையா? சரி சரி, நான் தானே போயிடுறேன். ஃபுல்லாக இருக்க மாட்டேருக்கா வழியா? 2000 ரூபாய்க்கு அடிச்சிருப்பான், 2200 ரூபாய்க்கு அடிச்சிருப்பான்.
வண்டி இந்த போகுது இன்னைக்கு வண்டி டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது? சரி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்துக்கலாம். என்னடா மாப்பிள்ள பண்ணுற? வண்டி உனக்கு அனலாக அடிச்சுது. எனக்கு ஒன்றும் வரல. இங்கே ஃபோன் வச்சா தான் ஃபோனு தான் சூடு இருக்கு. எப்படி ஊத்துறது? தூக்கி சாச்சி ஊற்றுக்கேண்ணா. வச்சிடாத போனாய் புது போனாய் வளைஞ்சு போயிருக்கு. தூக்கி வச்சு ஊற்று போய் இறங்கி இழுத்துவோம். ஊற்று எவ்வளோ ஊற்றினாலும் இழுத்துவோம். 67 லிட்டர் பிடிக்கும். உங்களுக்கு ஓட்டுற மாதிரி தான் கட்டு ரெடி பண்ணணுமா? போய் எந்நேரம் முதல்ல ரெடி பண்ணணும். இது உருந்து திட்ட மூடி 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 அது இருந்துட்டு போய் மூடி கோமதைக்கு வேறு கேட்டாங்க. அதுக்கோசரமா? அதுக்கோசரம் இருக்கு. ஐயோ எதை அடுப்பை தைக்கிறதுக்கு? அக்கா வேறு கேட்டாங்க. அடுப்பை தைக்கிறதுக்கு டீசல். இப்போ நீங்கள் அடுப்பு இது இருக்கிறனால தான் சுடுதண்ணில் குளிக்கிறீங்க. எல்லாம் பசத்தண்ணில் குளிக்க வச்சுருவாங்க. பார்த்துங்க டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது. அதுதான் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு பாரு. சென்டரை தாண்டிச்சா? சென்டரை தாண்டி பாரு. டெம்பரேச்சர் அதிகமாகுது. சாய் போடு. முடிச்சுக்கிட்டே ஓடுது. 740 ஓடுது. என்னைக்குமே வாழ்நாள் ஓல்லியே தான் ஓடுதா? எவ்வளோ டெம்பரேச்சரு? சென்டருக்கு ஸ்டார்ட் பண்ணால் கீழே இறங்கும். 1 பாயிண்ட் கீழே இறங்கும். இதுக்கு மேலே போச்சுன்னா என்ன சொல்லு? சென்டர் இங்கே பாருங்க டீசலே வந்துருச்சு. அது டீசலோட இதை பாரு. இதுக்கு மேலே போயிட போகுது. இன்ஜின் ஓவர் டெம்பரேச்சர் ஆகும். ரெட்டுக்கு போனால் தானே ஓவர் டெம்பரேச்சர். சென்டருக்கு போனாவே ஓவர் டெம்பரேச்சர். இவ்வளோ டெம்பரேச்சர் வராது மாப்பிள்ள என்றைக்குமே. அதான் இப்போ இவ்வளோ டெம்பரேச்சராக இருக்குது. அதான் இந்த கத்தி இப்படி ராவடி மாதிரி பண்ணி என்ன பண்ணுறது? 100 வயல் தானே ஓட்டிட்டு போயிடலாம். ஓகே நண்பா, ஒரு வழியாக வந்து 4 3 பங்கு ஓட்டியாச்சு. அதங்காட்டி என்ன ஆகி போச்சுன்னா, நம்ம அஜித் எங்கள் அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதனால் வீட்டு வரலாம் போயிருக்கிறோம். அதனால் வீடியோ எனக்கு நீங்கள் எடுக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பமே கிடைக்கல ப்ரோ. அதனால் அப்பப்போ கிடைக்கிற கிளிப் மட்டும் தான் என்னால் எடுக்க முடியுது. ஏன்னா ரொம்ப அர்ஜென்ட் ஓட்டி போட்டு ஆகணுன்ட்டாங்க. மருந்தடிக்கவும் யாரும் வரமாட்டேங்கிறாங்களாம். காடாட்டமாக இருக்குது. பாருங்களேன், நீங்களே பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு. ரொம்ப இறக்கறதுல தயவு செய்து சொல்கிறேங்க சாமி, சும்மா கொடுத்தாங்கன்னா கூட சரி ப்ரோ, இந்த எல்ஜிஏ பிளேடு எடுத்து போடாதீங்க. நாங்கள் இன்னைக்கு காலையிலேருந்து நொந்துட்டோம். ஃபுல்லாக ரோல் ஆகுது. இந்த பில்லுக்கே ரோல் ஆகுதுன்னா பார்த்துக்காங்க என்ன லட்சம் அந்த கத்தி இருக்குன்னு நினச்சிக்காங்க. அது 36 பிளேடு ஓடுது ப்ரோ. இது வந்து எக்கனாமிக்கில் ஓடிட்டு இருக்குது. அதாவது 740 ஓடிட்டு இருக்குது நோவோ. என்றைக்குமே வந்து இவ்வளோ டீசல் எடுத்ததில்ல. இன்னைக்கு அவ்வளோ டீசல் எடுக்குது. இந்த கத்தியை பற்றி எனக்கு ஃபஸ்ட்டே தெரியும் ப்ரோ, இது மாதிரி ஆகும் அப்படின்னு நினச்சேன். நான் எடுத்து போட்ட காரணமே என்ன, நிறையா நண்பர்களை வந்து இந்த யூடியூப்பில் வந்து ஆனால் கத்தி எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் சொல்லுங்கண்ணான்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனாலேயே இந்த கத்தியை எடுத்து போட்டேன்னு வச்சாங்களேன். இல்லைன்னா தயவுசெய்து இந்த கத்தியை எடுத்து போட்டுருக்கவே மாட்டேன். அவ்வளோ கேவலமான கத்தி இது. காசுக்கு உண்டான ஒர்த்தே இல்லை. இப்போ தான் ஒரு 5 மணி நேரத்துக்கு பக்கமாக ஓட போகுது. அதுக்காட்டியுமே சைடு கட்டியெல்லாம் கிட்டத்தட்ட போயிடுச்சு. அரை பிளேடு போயிடுச்சு. என்னோட கணிப்பு 40 to 50 மணி நேரம் ஓட்டிட்டா இந்த கத்தி வந்து பெரிய விஷயம். ஆனால் அவர் கூட ஓடலாம் போயிட்டு போகுது ப்ரோ. இந்த பில்லுக்கெல்லாம் ரோல் ஆகலாம் என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். பார்க்குறீங்களா? இருக்கு காட்டுறேன் பாரு எப்படி ரோலாக இருக்குதுன்னு பாரு. அந்த வெளுத்தில் உங்களுக்கு கிளாரிட்டிக்கு தான் இருக்குது. இந்த பில்லுக்கே ரோல் ஆகணும் என்ன பண்ணுறது? இதை வச்சு என்ன பண்ண முடியும்? ஒரு 10 பைசா ப்ரோஜி கழட்டி எறிகிறதா இருந்தால் கூட கழட்டி எறிஞ்சு விடுவோம் ப்ரோ. ஏன்னா வேறு வழி இல்லை. இவ்வளோ பணத்தை போட்டு எடுத்து போட்டுட்டோம். அதனால் சரி கழட்டுனாலும் மாட்ட மாட்டோம். என்னன்னு ஒரு 2-3 நாளில் ஓட்டினா தேஞ்சு போயிடும். தலையை சுற்றி எஞ்சிட்டு வாழ்க்கையிலே இந்த எல்ஜிஏ பிளேடும் நான் மறந்துட்டேன். சேர் ஓட்டுறதுக்கு மட்டும்தான் ப்ரோ ஆகும். அது சேர் ஓட்டுறதுக்கெல்லாம் வெறும் லைட்டான பில்லு இருந்தால் தான் ஆகும்னு நினைக்கிறேன். எவ்வளோ பில்லு காட்டில் சேத்துல ஓட்டினாவே அதெல்லாம் சுற்றிக்கும், கோடியெல்லாம் சுற்றிக்கும். அதனால் எல் பிளேடு தான் இருக்கிறதுல பெஸ்ட்டு எங்கள் ஏரியாவுக்கு. அது உங்கள் ஏரியாவுக்கெல்லாம் கூட செட் ஆனாலும் ஆகும்.
எனக்கு தெரிஞ்சு நான் எள்ளு தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். இதெல்லாம் வந்து இப்போ பாருங்கள், ஆர்பிஎம் பாருங்கள், நல்லா பாருங்கள், ஆர்பிஎம் பாருங்கள், 1500 ஓடுதா விட்றோம் பாருங்கள். சரியாக 2.5 ஆர்பிஎம், அதாவது 250 ஆர்பிஎம் ட்ராப் ஆகுது. ஒரு 150 ஆர்பிஎம் ட்ராப் ஆகும். அதிகபட்சம் ரொம்ப லோடு பிடிச்சதுன்னா 200 வரும். 740 கத்தி தேஞ்சு போச்சு போட்டோம்னா கூட எவ்வளோ வரும்? 200 தான் வரும். இப்போ இது புது கத்தியில் 740 ஓட்டுற நிலைமை ஆகி போச்சு. ஏன்னா வெட்டவே மாட்டேங்குது. பின்னாடி வருது பைசன் பை, அது வெட்டுது ப்ரோ. இந்த சாத்திரம் வெட்ட மாட்டேங்குது. பைசன் பைக்கெலாம் இந்த பிளேடு தான். தயவு செய்து போட்டுறாதீங்க. பெரிய வண்டியாக இவ்வளோ சுத்தரவாதப்படுது. சின்ன வண்டியெல்லாம் வேலைக்கே ஆகாது. இறக்குறதுலேயே படு மோசம், படு குப்பை இந்த கத்தி. எனக்கு தெரிஞ்ச என் அனுபவத்தில் சொல்கிறேன் ப்ரோ. எங்கே ப்ரோ கமெண்ட் கொஞ்சம் ரீட் பண்ணுறீங்களா? பண்ணவே இல்லையான்னு நினைப்பீங்க ப்ரோ. இன்றைக்கி கமெண்ட் ரீட் பண்ணுற அளவுக்கு ஒன்று என் தம்பி கிளம்பிடுறான். இப்போ வாரம் இன்னொரு 1/2 மணி நேரத்தில் அதாவது ஜேசிபி ஆள் இருக்குதான், அவன் கிளம்பிடுவான். அதனால் வந்து என்னோடய கமெண்ட் ரீட் பண்ணவே முறையில் ப்ரோ. அடுத்தது ஒரு வீடியோ ஷூட் பண்ணும்போது தான் ப்ரோ கமெண்ட் ரீட் பண்ணி உங்களுக்கு ஏதோ கொஞ்சம் என்னால் முடிஞ்சதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். எல்லாம் ஒரு மருந்து அடிக்கிறவர் கூட வந்து காட்டில் வந்து நான் மருந்து அடிக்க மாட்டேன், இந்த வயலில் என்னோட வந்து மருந்து அடிக்க முடியாதுன்னு சொல்கிறாருன்னா பார்த்துக்காங்க காடு எந்த அளவுக்கு புதையாக இருக்கும்னு. இந்த எல்ஜே பிளேடு போட்டு எங்களை படாத சோதனை மேலே சோதனை. காட்டை பார்த்தீங்களா? நல்லா தெரியுது பாருங்க. இப்போ நான் ஓட்டுன ஃபீல்டுக்கும் அந்தான ஓட்டாத இருக்கிற பூண்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா? அதனால தான் இந்த பிளேடு வேண்டான்னு சொல்கிறேன். யாருமே எடுத்து போடாதீங்க. இந்த பிளேடுக்கு இதுக்கு மேலே யாருமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த எல்ஜே பிளேடை மறந்துடுங்க. அப்படி தான் இந்த பிளேடை நான் 150 ரூபாய்க்கே தராங்க. 220 ரூபா அந்த பிளேடு. 220 ரூபா. இதில் என்ன ப்ரோ ஒர்த்து இருக்குது? இப்படி ரோல் ஆனால் மனசனுக்கு கடுப்பு தான் வரும். ஏற்கனவே காடு என்ன பண்ணா வெட்டாது. இதில் வேற இந்த பிளேடு ஒரு 4 பிள்ளை இருந்தாலும் போய் சாப்பிட்டு சுற்றிக்குது. என்ன பண்ணுறது? வேறு வழி இல்லை, எடுத்துக்கிட்டோம். உழம்பி என்ன பண்ண முடியும்? ஓகே ப்ரோ, இனிமேல் நீங்கள்னாச்சும் இந்த பிளேடை வந்து யூஸ் பண்ணாது இருங்க. எல் டைப் போட்டுக்காங்க. இல்லை ப்ரோ எனக்கு கொஞ்சம் நல்லா டெப்த் எடுக்கணும்னா சி டைப்புக்கு போங்க. இந்த எல்ஜே டைப் பிளேடு மட்டும் தயவுசெய்து போகாதீங்க. இறக்குறதுலையே வந்து குப்பை பிளேடு எதுன்னு கேட்டால் நான் இதை தான் சொல்லுவேன். சேடை ஓட்டுறதுக்கு ஆகுதுங்கிறாங்க. சேடையும் வந்து இந்த அளவு பில்லு காட்டுக்கெலாம் அது ஆகுமான்னு எனக்கு சத்தியமாக தெரியல. அப்படி ஓடுனா அவங்களுக்கு லக்கம் தான். 250 மணி நேரம் ஓடுதுங்கிறாங்க, 300 மணி நேரம் ஓடுதுங்கிறாங்க, 50 மணி நேரம் கூட ஓடாதாட்டுக்குது. உண்மையான நிலவரம் வரலுக்கு சேடைக்கு ஓடணும்னு நினைக்கிறேன். அது என்ன வெறும் சேத்த கலக்கிறது தானே. இது இந்த அளவுக்கு லோடு பிடிச்சி சேத்துல ஓட போகுது. முதல் சால் கொஞ்சம் டைட்டாக இருக்கும், 2வது சால்லாம் தண்ணி மாதிரி கிடக்கும். அதனால் வந்து சேடைக்கு ஆகும் ப்ரோ, இது மாதிரி வரலுக்கு ஆகாது. ஓகே நண்பா, ஒரு வழியாக கிட்டத்தட்ட எல்லாம் முடிச்சிட்டோம். ஒரு அதிகபட்சம் ஒரு 1/4 மணி நேரத்தை ஓட்டம் ஓட்டிட்டா வேலை முடிச்சுட்டு ப்ரோ. நாளைக்கு நைட்டு மழை வந்தால் நாளைக்கு எதுவும் இல்லை. மழை வரலன்னா வேறு எந்த வேலை இருக்குன்னு பார்க்க வேண்டியதான். பூரா ரோல் ஆகி போச்சு, பூரா ரோல் ஆகி போச்சு. ஓகே, நம்ம பூண்டை பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், நீங்களே பாருங்கள். இப்போ பாருங்கள் தெரியுதா எவ்வளோ பூண்டுன்னு? இப்போ பாருங்கள், இந்த பூண்டுக்கெல்லாம் எல்ஜே பிளேடு வேலைக்கே ஆகலை, அப்படியே சுற்றிக்குது. ஒரு வெட்டு கூட வெட்ட மாட்டேங்குது, அப்படியே சுற்றிக்குது. வண்டிக்கு மேலே ஹைட்டாக இருக்குது, பில்லுக்கே ரோல் ஆகுது. இதுக்கெல்லாம் வேலைக்கே ஆகலை ப்ரோ. வேறு குழம்பி மட்டும் என்ன பண்ண முடியும்? எப்படி ப்ரோ? ஓட்டாச்சு,
30,000 ரூபா செலவு பண்ணி போட்டாச்சு. ஏதோ முன்னையா பண்ணியா ஓட்டி தேய்ச்சிட்டு போக வேண்டியதான். ஓகே ப்ரோ. மாப்பிள்ளை அப்பனை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு டொரினா வாங்கிட்டு இருக்கிறான். எனக்கு இது வேணும் அதுதான் வேணும். வாட்டர் குடிக்கிற மாதிரி 2மே வச்சுருங்கிற. வாங்க ப்ரோ, பன்னீர் சோடா இருந்துவோம். எங்கள் அப்பாவுக்கு என்ன சொல்கிறது காய்ச்சலாம் ப்ரோ. அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறதுக்கு போயிட்டு வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். அதனால் என் தம்பி இப்போ என்னன்ட்டான், இப்போ உழவு ஜேசிபி 1 மணி நேரம் கூப்பிட்றாங்கடா, நான் போய் ஓட்ட போகிறேன், நீங்கள் 2 பேருமே ஓட்டிட்டு வாங்கடா அப்படின்ட்டான். அதனால் நாங்களே அப்படியே ஓட்டி விட்டு கிளம்பிட்டு தான் ப்ரோ. அந்த இருக்கும் பாரு, இன்னொரு பாட்டில் உள்ளதான் கிடக்குது. ஓகே நண்பா, அவ்வளோதான். இவ்வளோ ஓட்டியாச்சு. இந்த கொஞ்சம் பிட்டு தான் இருக்குது, தெரியுதா? அதில் ஒரு வால் ஒன்றுக்குது, இது ஒரு வால் ஒன்றுக்குது. ஓட்டினா ஏன்டா உட்காலலையே ரேஸ் பண்ணாத எங்கடா போட்ட? அங்கேயே பிடிச்சிருக்குதுல்ல. அவத்தெல்லாம் முடிச்சா கூட ஆகாது. பாரியா கிளம்பு. ஓகே நண்பா, நம்ம பைசன் போய் குட்டி வண்டியா வாங்கிக்க வேண்டியதான். இருக்கிறத 2 சுற்றியும் ஓட்டி விட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஓடும். ஓடிட்டு நானும் அஜித்தும் போயிட்டு அடுத்த வேலை என்னமோ அதை பார்ப்போம் ப்ரோ. அப்படியே போட்டுவிட்டே வா, போட்டு 1000 தான் இருந்தாலும் எல் பிளேடு தான் ப்ரோ. சரி போயிட்டு வா. குட்டி அப்படி 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 மாப்பிள்ளை பாரு, டொரினா வச்சுட்டு ஆட்டம் கட்டிக்கிறான். ஆனால் வந்து ஸ்பீடு கம்பேரிசனை பார்த்தோம்னா நம்ம பைசன் பை தான் லோ பஸ்ட்டு வேகமாக போகுது. லோவா வந்து லோ செகண்டுக்கு எவ்வளோ ஸ்லோ. ஆனால் கூட்டி கழிச்சு பார்த்தா 2மே சரியாக தான் இருக்கும். எப்படி சொல்லுங்கள்? இது வந்து 36 பிளேடு, அது வந்து 42 பிளேடு. 42 பிளேடு. இதில் 2 சுற்று வர இடத்துல அது 1 சுற்றே வந்துடுறதுல 1.5 சுற்று வந்தால் போதும். அப்படின்னு பார்க்கும்போது எது பெஸ்ட்டு? 2மே ஈக்குவல் தான். அதனால் வந்து நாங்கள் 2க்குமே ஒரே சார்ஜ் தான் வாங்குவோம். இப்போ 42 பிளேட் வண்டி வந்து பெரிய வண்டி வந்து 1 மணி நேரம் ஓட்டுற காட்ட 36 பிளேடும் 1 மணி நேரம் தான் ஓடும். அதனால் வந்து நாங்கள் என்ன பண்ணுறது, 2 ஒரே ரேட்டு தான். இப்போ பார்க்குறது நீங்கள் சொல்லுவீங்க, இல்லை ப்ரோ வண்டி வேகமாக போகிற மாதிரி தான் தெரியுது பைசன் பை அப்படிம்பீங்க. அது வேகமாக போகிறதுலாம் கரெக்ட் தான் ப்ரோ. இது வந்து 36 பிளேடு, ஆனால் அது வந்து 42 பிளேடு. அது மொல்ல போனாலும் இது 10 சுற்று வர இடத்துல அது 7 சுற்று வந்தால் போதும். 3 சுற்று குறையில. அதில் வந்து ஈக்குவல் பண்ணி மாறிக்கணும்னு வச்சுக்காங்களேன். அதனால தான் நாங்கள் 2க்குமே ஒரே ரேட்டு வாங்குகிறோம். இந்த நார்மல் பைசன் பை ஓட்டுறவங்கலாம் வந்து இதே வாடகை வாங்கலாம். எனது சின்ன ரொட்டேட்ரு அப்படின்னு ரேட்லாம் குறைச்சி வந்தாலும், ஏன்னா வண்டி அந்தளவுக்கு ஸ்பீட் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வந்து பெரிய ரொட்டேட்ரு வாங்குற ரேட்டே வாங்கலாம். இப்போ பெரிய வண்டி போகிற வேகம் போனால் தான் ப்ரோ போகலனா தான் ரொம்ப ஸ்லோவாக போனால் தான் நம்ம பயந்துக்கணும். இதுதான் பைசன் பை தான் ரோட்டில் போகிற மாதிரி ஓடுது, கொடுன்னு. அதனால் டைமிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மகேந்திரத்தில் எல்லாமே ஒரு ஆவரேஜ் ஸ்பீடு தான். அதனால தான் இவன் அதுங்காட்டி கிளம்பிட்டான், ஏசி போட்ட போகிறேன்ட்டு எஸ்கேப் ஆகிட்டான். அப்புறம் அதனால் வந்து 36 பிளேடுக்கு நீங்கள் இதே ரேட்டு வாங்க, ஒன்றும் தப்பு இல்லை ப்ரோ. ஆக்சுவலி எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் ஃபீவர் ப்ரோ. அதனால தான் வந்து வீட்டில் போய் அப்பாவுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு வந்து விட்டு வரேன்ட்டு அப்புறம் போயிட்டான்னு வச்சுக்கலாம். போயிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு தான் வந்தாப்புல.
அந்த கேப்பில் வந்து என் தம்பிக்காரனுக்கு ஜேசிபி வேலை ஒன்று வந்துருச்சு. அதனால் நான் போய் அந்த வேலையை பார்க்குறேன்டா, நீங்கள் 2 பேரும் ஓட்டிட்டு வாங்க அப்படின்ட்டான். அதனால் நாங்கள் 2 பேரும் ஓட்டிட்டு நாமெல்லாம் கிளம்ப வேண்டியதான் ப்ரோ. ஓகே நண்பா, நான் ரொம்ப நாளாக கேட்கணும்னு ஒரு டவுட்டு. நாம் வீடியோ உங்களுக்கு போர் அடிக்குதா, ஓரளவுக்கு நார்மலாக கேட்குற மாதிரி இருக்குதா, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குதா எப்படின்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்க ப்ரோ, நாங்களும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எனக்கும் ஒரு ஆர்வம் இருக்குங்களா, ஏதாச்சும் ஒரு நம்ம பேசுகிறத ஒரு காமெடியாக இருக்குதா, ஒரு ஜாலியாக நான் பேசுகிற மாதிரி இருக்குதா, எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இல்லைங்கண்ணா நீங்கள் இன்னும் கொஞ்சம் போய் மாற்றி பேசுங்க, இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு கூட சொல்லுங்கள். நான் அதுவும் என்னால் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பண்ணுறேன். அதனால் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். என்னால் முடிஞ்சது நான் எதுவுமே வந்து சேனலுக்கோசரம் மறைச்சு பேசணும்லாம் இல்லை ப்ரோ. எல்லாமே ஜாலியாக நாங்கள் எப்படி பசங்களுக்குள்ளே பேசிக்குவோமோ அதே மாதிரி தான் ஜாலியாக தான் பேசிட்டு இருக்கிறேன். அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறது போர் அடிக்கல ப்ரோ, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குதுன்னாலும் சரி, இல்லை ப்ரோ எனக்கு இந்த வீடியோ பார்க்குறது எனக்கு பிடிக்கல, ரொம்ப இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாலும் சரி, உங்கள் மனசில் என்ன இருக்குதோ அதை வெளிப்படையாக சொல்லுங்கள். நான் அப்போ தான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து வீடியோ சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு உங்கள் எப்படி போர் அடிக்காத ஒரு வீடியோ என்னால் ரன் பண்ணி கொண்டு போக முடியுமான்னு பார்க்குறேன். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோவில் ஏதோ ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு பாயிண்ட் நான் கொடுத்துட்டு தான் இருப்பேன். சும்மா டைம் பாஸ்க்கு தான் வீடியோ போடல. என்னால் முடிஞ்ச தகவல் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். அதனால் எதோ இருந்தாலும் சரி கமெண்டில் கேளுங்க, நான் என்னால் முடிஞ்சதை நான் திருத்திக்கிறேன் ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. இந்த வீடியோ இன்னொரு 2 நிமிஷம் தான் இருக்குது, முடிய போகுது. அதனால் இன்றைக்கி கமெண்ட் ரீட் பண்ண முடியல, கண்டிப்பாக இன்னொரு நாளைக்கு ரீட் பண்ணுறேன். ஓகே நண்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், மெயினாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான், வேறு என்ன சொல்லணும், அவ்வளோதான் ப்ரோ. இன்றைக்கி அவ்வளோதான். அதனால் எனக்கு சளி பிடிச்சிக்கிச்சு ப்ரோ. அதனால் வந்து என்னால் பேச முடியல, கிளியராக ஒரு வாய்ஸ் கொடுக்க முடியல. அப்படியே பேசினா தொண்டை வலிக்குது. அதனால் என்னால் கண்டினியூவாக வந்து ரெக்கார்டிங்கில் இருக்கும்போது பேச முடியலன்னு வச்சுக்காங்களேன். ஏன் ப்ரோ ஒரு மாதிரி இருக்குது குரல், கிளியராக கேட்கலன்னு ஒரு சில நண்பர்கள் கேட்குறீங்க. அது வந்து என்ன காரணம்னா, ஒரு 5-6 நாளாக சளி ப்ரோ. எப்படி தான் சளி பிடிச்சதுன்னே தெரில, விடவே மாட்டேங்குது. நானும் ஊசியும் போட்டு பார்த்துட்டேன், டேப்லெட்டும் வாங்கி போட்டுக்கிறேன், செட்டே ஆக மாட்டேங்குது. அதனால் இன்னொரு 2-3 நாளைக்கு என் வாய்ஸ் இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க ப்ரோ. ஒரு வழியாக எல்லாம் முடிஞ்சாச்சு. பச்சையாக கிடந்த காட்டை எப்படி பண்ணிட்டு பாரு. எவ்வளோ நேரம் ஓடி இருக்குது கணக்குக்கு, 12 மணிக்கு போகிறேன். கிட்டத்தட்ட வண்டிக்கு 4.5 மணி நேரத்துக்கு பக்கமாக ஒரு 2 இருக்குது ப்ரோ. வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு கரெக்டாக என் தம்பியும் வண்டி ஓட்டல, கோகலும் வரல. அதனால் 2 பேரும் ஓட்டுறதுனால வீடியோ கரெக்டாக உங்களுக்கு இதை எப்படி சொல்கிறது, ஒரு கமெண்ட் கூட என்னால் ரீட் பண்ண முடியாது போயிருக்கு ப்ரோ. நெக்ஸ்ட் வீடியோ வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு கமெண்ட் ரீட் பண்ணுறேன் ப்ரோ. ஓகே நண்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா என்ன கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் சொல்லுங்கள். பிடிக்கல இல்லை ப்ரோ உங்கள் வீடியோ போர் அடிக்கிறதுனாலும் சொல்லுங்கள். என்ன உங்கள் மனதில் இருக்குதோ ஓப்பனாக சொல்லுங்கள் ப்ரோ. அப்போ தான் நான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி என் சேனலையும் ஒரு சப்ஸ்கிரைபரை பண்ணி பார்க்குறாங்கன்னா அதுக்கு உண்டானது என்னால் என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுக்குறேன் ப்ரோ. ஓகே நண்பா, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய், டேக்கா.
ஆகணும். அதை காட்டி வந்து லைட்டாக சொட்டக்குது. இந்த சொட்டையை முடிச்சுட்டு தானே போயிடும். ஹலோ, நான் உழவு மெயினாக ஓட்டும் ப்ரோ அப்படின்னு. ஓகேண்ணப்பா, அவ்வளோதான் முடிஞ்சுது. வெளியே போகிறோம். மொத்தம் வந்து 8.25 மணி நேரம் ஓடி இருக்குது. இதே வந்து மண்ணு கொஞ்சம் நீ எடுத்துகிட்டு போயிரு. நான் எடுத்துகிட்டு என் இடம் இல்லை, நீ சைடில் வச்சுக்க. அவ்வளோதான். ஒரு வண்டிக்கு வந்து 4 மணி நேரம் 20 நிமிஷம் ஓடிக்குது ப்ரோ. இதெல்லாம் கவர் பண்ணுறதுக்கு 1 2 3 4 5 6 7 வயலாக இருக்குது. அதனால் வந்து 8.25 மணி நேரம் மொத்தம் ஓட்டியாச்சு. அவ்வளோதான், வெளியே ஏறியாச்சு. நான் இப்போ பைக் வந்ததுன்னா புகை வேறு தள்ளுது. அப்புறம் அதுதான் இன்ஜின் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு இத்தனை நாள் ஓட்டிகிட்டு வரோம். அப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம்.